ஜமீன்தார் பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணு கைய நீட்டு அடிச்சிருக்காயா? ஏன் அடிச்சான்னு கேளு. இதோ இருக்கார இந்த ஊர் பெரிய மனுஷன். இவர் எங்க பேங்க்ல கடன் கேட்க வந்து. நிறுத்தியா? என்ன படிச்சிருக்க நீ? பஞ்சாயத்துல என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்ற? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு ஏன் முடிச்சு போற? செண்பகத்தை நீ கையை நீட்டி அடிச்சியா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, பஞ்சாயத்தை அவமானமா பேசிட்டான். கேட்டுட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கீங்களே. இந்த நேரம் என் சின்ன கால மட்டும் என் பக்கத்துல இருந்தானா அவன் தலையே சீவிருப்பா. சீவி என்ன பண்றது? ஏதோ நியாயத்துக்கு பயந்து பஞ்சாயத்தை கூட்டம் பாரு, எனக்கு வேணும். இந்தாப்பா, பஞ்சாயத்தை நீ அவமானப்படுத்துற. என்னையா உங்க பஞ்சாயத்து? ஒரு பஞ்சாயத்துனா 5 பேர் உட்கார்ந்து வழக்கு விசாரிச்சு பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு சொல்லணும். நீங்க என்னடா இந்த ஆளு சொல்ற பேச்சுக்கு தாளம் போடுறீங்க. இப்படிப்பட்ட பஞ்சாயத்தை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன வார்த்தை பேசுற? பஞ்சாயத்தை மதிக்காத உனக்கு இந்த ஊர்ல என்னையா வேலை? முதல்ல அடிச்சு துரத்துங்க அவனை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. செண்பகத்தை வர சொல்லி இருக்கு. கேட்டு என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணுவோம். அப்படியா? சரி, அதோ செண்பகமே வருது. வாமா வா. ஏமா செண்பகம், உன்னை இந்த ஆளு கை நீட்டி அடிச்சாரா? சொல்லுமா, அவன் அடிச்சது உண்மைதானே? இல்ல. என்னங்க இது? சாட்சியமே சரியில்லை. பஞ்சாயத்தை கூட்டி எங்க நேரத்தை வீணாக்கிட்டீங்க. எந்திரிங்கய்யா, போகலாம். பஞ்சாயத்து முடிஞ்சு. வாங்க. செண்பகம், கொஞ்சம் நில்லு. அந்த பேங்க் கிளார்க் உன் கண்ணத்துல அறையில? ஆமா. அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்துல போய் சொன்ன? போய் தான் சொன்னேன். எதுக்கு சொன்ன? உங்க திட்டம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு உண்மையா சாட்சியை வச்சு அநியாயத்தை காப்பாத்த பாத்தீங்க. நான் ஒரு பொய்ய சாட்சியை வச்சு நியாயத்தை காப்பாத்தினேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அடே சத்தியவேலு, இவ குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். இவ்வளவு சாட்சியா வச்சு பஞ்சாயத்தை கூட்டினே. செண்பகம், பஞ்சாயத்துல எதுக்காக போய் சொன்ன? அது உனக்காக ஒண்ணு இல்ல, எனக்காகத்தான். என்ன சொல்ற? அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம உன்னை சொல்லிட்டேல, அது ஏன் தப்பு தானே. அந்த தப்புக்கு பிராய்ச்சித்து தான் இந்த பொய் சாட்சி. இல்லன்னா உனக்கும் எனக்கு என்ன ஒட்டா வரவா? குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? நான் வரேம்மா. காத்துமுத்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு அவரை துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு. அவரை வெட்டி ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. என்னைக்கு இந்த உலகத்துல சாதி வரி ஒழியுதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு கையும் காலும் மிஞ்சும். நான் வர்றேம்மா. கொஞ்சம் தள்ளியா? அட கொஞ்சம் தள்ளி உட்காரையா. யோ, இதுக்கு மேல தள்ளன பொம்பளைங்க பக்கம் தான் போய் உட்காரணும். ஒழுங்கா படம் பாரியா. அட படமே தெரியலையா? யோ, நீ கொடுக்குற 50 பைசா இது போதையா? வேணா ஸ்கிரீன் முன்னாடி போய் உட்காரு, எல்லாம் தெரியும். நான் தள்ளி உட்காரட்டுமாப்பா? வாத்தியார் அங்க அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்காரு. வாத்தியார பார்க்காம தள்ளு தள்ளுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கே.
என்ன தரிசனம் பண்ண வந்திருக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் அம்மன் தரிசனம். ஆமா, அம்மன் தரிசனம் தான் பண்ண வந்திருக்கேன். ஆனா எனக்கு அம்மன் யார் தெரியுமா? ம்? நீயேதான். ச்சே. ம். ம்ஹும். ம். சின்ன கால உனக்கு வந்தானா எனக்கு வந்தானே, என் ரத்தமே கொதிக்குதுடா. ரத்த குறிப்பெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம். ஏய், நான் சொல்ல வந்து அது இல்லடா. பின்ன? நம்ம ஊர் பேங்க்ல வேலை செய்யறானே சேகர் பையன், யார் அவன்? சேகர் புதுசா வேலைக்கு வந்திருக்கான்டா. ஆ. அவன் உன் தங்கச்சிய தங்கச்சிய கை நீட்டி அடிச்சுட்டான்டா. ஏன் அடிச்சான்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவனை ரவுடின்னு சொல்லிட்டா. ரவுடின்னு சொன்னா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? ரத்தமே இல்லாதவனுக்கு கூட ரத்த குறிப்பு வந்துடும். அதுக்காக அவனை சும்மா விட்டுறதா? 2 தட்டு தட்டும், அப்பதான் அவனுக்கு பயம் வரும். அவ்வளவுதானே. இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது, நமக்கு ஒத்து வராது, வெட்டிடுவோம். ஏடா நம்ம ஊர் பேங்க் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்காம, என்ன விஷயம்? போலீஸ்லாம் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், 5000 ரூபாய் பணத்தை காணா சார். எப்படி காணாம போச்சு? எப்படி காணா போச்சுன்னு தெரிஞ்சா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? பணம் காணா போன அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல சார். எங்க போயிருந்தீங்க? நான் லீவ்ல என் பிரசவத்துக்காக போயிருந்தேன். என்னது, உங்க பிரசவமா? என் சம்சாரம் பிரசவத்துக்காக. அப்ப இவர்தான் ஆபீஸ்ல இன்சார்ஜா இருந்தாரு. சொல்லேன்ப்பா. என்னப்பா சேகர், சொல்ல. இப்படி வாயை மூடிக்கிட்டு ஊம மாதிரி நின்னா காணா போன 5000 ரூபாய்க்கு யார் பதில் சொல்றது? சொல்ல சேகர். என்ன மிஸ்டர், எதுவுமே பேசாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், என்ன பொறுத்த வரைக்கும் பணம் திருட்டு போயிடுச்சு. அயன் சேஃப் பூட்டினபடி இருக்கு. எப்படி சார் அதை திருட்டுன்னு சொல்றீங்க? அதான் சார் திருட்டு. பணம் திருடுறவன் எவனோ ஆதாரத்தோட திருட மாட்டான். அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. என்னப்பா என்ன பாக்குற சார்? அவன் பார்வையே அப்படித்தான் சார். நீங்க தப்பா நினைக்காதீங்க. பணம் காணா போன அன்னைக்கு தான் நான் ஊர்லயே இல்லையே, லீவ்ல இருந்தேன். கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க சார், வாங்க. இப்ப சொல்லுங்க நீங்க. பேங்க் பணத்தை எடுத்து சொந்த செலவு பண்ணிட்டு கேட்டா திருட்டு போச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறானுங்க. யோ, பேங்க் பணத்தை அந்த ஆள் தான் எடுத்தாரு, நீ அப்படியே சொல்ற? நீ பாத்தியா? ஒரு யூகம் தான். யூகமாவது மண்ணா கட்டியாவது ஒருத்தரோட வாழ்க்கை வீணா போமே யோசிச்சியா? வாய் கூசாம போய் சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? நீ உருப்பிடுவியா? இந்தாமா, உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, வெளியே காட்டுத்தனமா கத்திரியே. உன் கூச்சல கேக்குறதா இல்ல அந்த ஆள் வாக்குமூலத்தை கேக்குறதா? இந்த ஆள் அநியாயமா ஒருத்தர் மேல பழி போடுறா சார். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? நீங்க இன்ஸ்பெக்டர், சட்ட நியாயம் தெரிஞ்சவர், ஒரு நிரபராதிய தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது தப்பு தானே? சொல்லுங்க சார். சரியான வாயாடி இருப்ப போல இருக்கேன். கேவலம் பேங்க்ல 5000 ரூபாய் நான் திருடிட்டேன்னு அந்த படிச்ச முட்டா பையன் சொல்லியிருக்கா. படிச்ச நீங்களும் அதை நம்பி இங்க வந்திருக்கீங்க. இந்த பாருங்க மிஸ்டர் பாண்டித்துரை, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க, சொல்றேன். நீங்க பேங்க்ல லோன் கேட்டது உண்மையா? உண்மை. அதுக்கு அந்த கிளார்க் முடியாதுன்னு சொன்னது உண்மையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவரை வம்புல மாட்டி விடலாம்னு நினைச்சு நீங்க இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? சி 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 சி, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கு பதிலா பேசாம கையில விளங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வருத்தப்படாதீங்க, விசாரணைன்னு வந்து தலையெல்லாம் கேட்போம். அதானே, விசாரணை வந்து அப்படித்தானே வருவாங்க, கவலைப்படாத. நீ இவன் யாரு? எப்ப என் கூடவே இருப்பான். ஓஹோ, ஆல்ரைட், நான் புறப்படுறேன். மறுபடியும் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். நிச்சயமா வரேன். ஓகே, see you. முதலாளி, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறானே, ஒருவேளை நம்ம குட்டு உடைஞ்சிடுமோ? டேய் மாடியா, போலீஸ்காரங்க இப்படிதானே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? நீ பேங்க்ல 5000 ரூபாய் திருடுனது வாஸ்தவம் தானே? முதலாளி, நீங்க சொல்லித்தானே நான் திருடினேன். ஏண்டா பயப்படுற? நீ திருடுறதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இருந்தாலும் ஒரு போலீஸ்கார வந்து உங்களை 4 கேள்வி கேட்கும்படி வச்சுட்டானே அந்த பைய. உண்மைதாண்டா. அந்த பயலுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போச்சு.